ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கரப்பாம்பூச்சி, பல்லி இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்து எப்படி ஓட விரட்டுறதான் பார்க்க போகிறோங்க. இதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான் ரெடி பண்ண போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரப்பாம்பூச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கிச்சனில் தான் ஜாஸ்தியாக தங்கியிருக்கோங்க. அது குஞ்சு பொரிச்சு அதிகமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூம்குள்ளேயுமே வர ஆரம்பிச்சிடும். க்ளீனாக இல்லாத இடத்துல தான் நிறைய கரப்பாம்பூச்சிகள் தங்கியிருக்கும். ஒரு கரப்பாம்பூச்சி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே 40 முட்டை இடும்னு சொல்கிறாங்க. ஒரு முட்டையே பார்த்திங்கன்னா 20லேருந்து 60 நாளைக்குள்ளேயே பொரிஞ்சிடும். நம்மள சில பேர் நினைப்போம் ஒரு கரப்பாம்பூச்சி முட்டையில் ஒரு முட்டை தான் பொரியும்னு நினைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கரப்பாம்பூச்சி முட்டையிலேயே 15லேருந்து 20 குஞ்சு பொரிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கரப்பாம்பூச்சினால் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நம்ம வீட்டு கிச்சனை எப்போவுமே நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் சிங்கில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு கிச்சன் சிங்க்கை க்ளீன் பண்ணி வச்சுருங்க. முக்கியமாக நைட் டைமில் கிச்சன் சிங்கில் பாத்திரம்லாம் அதிகமாக சேராமல் நீங்கள் நைட்லேயே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்க போயிட்டீங்க அப்படின்னாலே நம்ம வீட்டு பக்கம் கரப்பாம்பூச்சி வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அள்ளி நம்ம வீட்டு பக்கம் எதுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சின்ன சின்ன பூச்சிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு தான் பள்ளி வரும். நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே கரப்பாம்பூச்சி, ஒட்டடை பூச்சி இருக்கு இல்லையா, அது மற்ற பூச்சிகள்லாம் நம்ம வீட்டு பக்கம் வராது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பள்ளியுமே நம்ம வீட்டு பக்கம் வராதுங்க. அதை எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் இருந்து ஒழிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான லிக்யூடு தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம கற்பூரம் சேர்க்க போகிறோங்க. எல்லார் வீட்லேயுமே கற்பூரம் வச்சுருப்போம் இல்லையா, இதில் ஒரு 5 கற்பூரம் எடுத்துக்கலாங்க. 5 கற்பூரம் எடுத்துகிட்டு இதை கையை வச்சே நல்லா நுணுக்கி பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த கற்பூரம் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி, பல்லி அது மட்டும் இல்லாமல் ஒட்டடை பூச்சி இருக்குது பாருங்கள், அதுக்குமே சுத்தமாக ஆகாதுங்க. இப்போ இதை நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். குறைஞ்சது 5 கற்பூரம் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க, அப்போ தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நுணுக்கி பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே டெட்டால் வச்சுருப்போம் இல்லையா, இந்த டெட்டால் தான் எடுத்திருக்கேங்க. இது பெரிய டப்பா டெட்டாலுங்கிறதுனால நான் அரை மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் சின்ன டப்பா டெட்டால் வச்சுருந்தீங்கன்னா 1 மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 பொருள் தாங்க, கரப்பாம்பூச்சி, பல்லி இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்து காணாமல் போக வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்மளோட சூப்பரான எஃபெக்டிவான லிக்யூட் ரெடி ஆயிரும். அடுத்ததாக உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்காங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லாத பட்சத்தில் நம்ம கடைகளில் ஜூஸ், வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதோட மூடியில் ஊக்கு அல்லது கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டி சுற்றி ஓட்டை போட்டு எடுத்து நீங்கள் இதுக்குள்ளே லிக்யூட் சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூடை ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம கற்பூரம் சேர்த்துருக்கிறதுனால எந்தவித பூச்சிகளுக்குமே இது ஆகாதுங்க. சேர்த்துட்டு நம்ம இந்த ஸ்ப்ரே பாட்டிலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி, பல்லி எங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நைட் நேரத்தில் கிச்சன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அதில் கரப்பாம்பூச்சி, பல்லி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கிச்சன் ஸ்டவ்வை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இது போல் ரெடி பண்ணி எடுத்து உங்கள் வீட்டு கிச்சன் ஸ்டவ்வில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தூங்க போயிருங்க. காலையில் நீங்கள் மெதுவாக எழும்பி வந்ததுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க. இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டு கிச்சன் கவுண்டர் டாப் இருக்குது பாருங்கள், அதுலேயும் கூட ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டர் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் இருக்கிற ஓட்டைக்குள்ளெல்லாம் கரப்பாம்பூச்சிகள் நைட் நேரத்தில் ஜாஸ்தியாக தங்கியிருக்கோங்க. ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. இருட்டாக இருக்கிற இடத்துல தான் கரப்பாம்பூச்சிகள் ஜாஸ்தியாக தங்கியிருக்கும். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் சிங்க்கு, பாத்ரூம் சிங்க்கு அதில் இருக்கிற ஓட்டை வழியாக தான் நைட் நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே கரப்பாம்பூச்சிகள்லாம் வருங்க. ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி அந்த ஓட்டைக்குள்ளே சுற்றி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க.
அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து பல்லி வந்து இந்த கதவுல கேப் இருக்குது பாருங்கள், அதுக்கு இடையில வந்து பல்லி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த கதவோட கேப்புக்குள்ளெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால இதோட ஸ்மெல் அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பல்லி தொந்தரவு இருக்காதுங்க. அடுத்ததாக அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கார்னர்ஸ் வீட்டில் சுற்றி எல்லா இடத்துலையுமே இது போல் நல்லா கார்னரில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அல்லது நீங்கள் வந்து ஒரு துணியில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விடை தொட்டு அந்த கார்னரில் எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி விட்டிங்கன்னா பல்லி தொந்தரவு இருக்காதுங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து டியூப்லைட் இருக்குது பாருங்கள், அதோட அடியில் தான் பல்லி வந்து ஜாஸ்தியாக தங்கியிருக்கும். ஸோ நைட்டு வந்து இந்த மாதிரி டியூப்லைட் மேலே பற்றக்கூடாதுங்க. டியூப்லைட்டுக்கு கொஞ்சம் கீழே வந்து ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பல்லி நடமாட்டம் இந்த டியூப்லைட் பக்கத்துலேயும் இருக்காது. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, பீரோ இதோட கேப் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளேயும் பல்லி நடமாட்டம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து பாத்ரூமில் மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன ஓட்டை இருக்குங்க, அதுக்குள்ளே வந்து பல்லி வந்து அது வழியாக வரும். ஸோ நான் வந்து அதில் ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். இந்த மாதிரி ஓட்டை இருந்துச்சுன்னா அதுக்குள்ளேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாத்ரூம்லேயும் மேலே வந்து சுற்றி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். அதுலேயுமே பல்லி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எட்டுற இடத்துலலாம் இந்த மாதிரி சுற்றி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இதோட வாடை வந்து அதில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ பல்லி தொந்தரவு சுத்தமாகவே இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருந்தால் கூட அது எல்லாமே தலை தெறிக்க ஓடிடுங்க, நம்ம வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஜன்னலுக்கு வெளியும் கூட அந்த கம்பிலெலாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அந்த மாதிரி செய்கிறப்ப அது வழியாகவும் பல்லிலாம் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கலாங்க. பாத்ரூம்லேயும் இதோட கார்னர்லலாம் நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து செவரில் மேலெல்லாம் பல்லி நடமாட்டம் இருக்கும் இல்லையா, கை கெட்டாத தூரத்தில், அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஒட்டடை குச்சி அல்லது மாப்பில் வந்து ஒரு துணியை வச்சு நல்லா டைட்டாக கெட்டி விட்டுட்டு அல்லது சாக்ஸ் வந்து நீங்கள் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். சுற்றி எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பல்லி நடமாட்டம் மேலேயும் இருக்காதுங்க. இது போல் உங்கள் வீட்டில் எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால இந்த ஒட்டடை பூச்சி இருக்குது பாருங்கள், அது தொந்தரவும் இருக்காது. நம்ம இதில் கற்பூரம்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதனால் நமக்கு ஒட்டடை பூச்சி தொந்தரவும் இருக்காது, எந்த வித பூச்சும் தொந்தரவும் இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் வந்து மீதி லிக்யூட் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு பக்கெட்டில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் மீதி இருக்கிற லிக்யூடை வந்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதில் வந்து மாப் போட்டு நம்ம வீடு முழுக்க நல்லா தொடச்சி விட்டோம் அப்படின்னா நம்ம இதில் கற்பூரம் டெட்டால்லாம் சேர்த்துருக்கிறதுனால சின்ன சின்ன பூச்சிகள், அதாவது குட்டி குட்டி வண்டு, ஈக்கள், கரப்பாம்பூச்சி, பல்லி, எந்த ஒரு பூச்சி நடமாட்டமும் இருக்காதுங்க. வீடு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். முக்கியமாக மழை காலத்துலலாம் ஈக்கள் வந்து ஜாஸ்தியாக வரும் இல்லையா, அந்த மாதிரி ஈக்கள் தொந்தரவும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you.